சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருவர்னு சொல்லி தமிழ்ல சொல்றேன். தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க, சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. நேரடியாக இல்லாமல் பெயரை குறிப்பிடாமல் ஆனால் அவரை தான் சொல்லியிருந்தார். அதற்கு உதயநிதி ஸ்டாலினும் வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? இந்த மோதல் தான் தமிழ்நாடு அரசியல். பாஜக திமுக மோதல் தான் தமிழ்நாடு அரசியல். ஸோ துணை முதலமைச்சர் ஆன உடனே அங்கிருந்து ஒரு துணை முதலமைச்சர் இப்படி எதிர்க்கிறது. அவரு ஆன் ஹிஸ் ஓன் வெயிட் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இவரு அட் த மெர்சி ஆஃப் ஹிஸ் ஃபாதர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அதற்கு ஒரு பிளஸ் தான், அது வேற விஷயம். பட் ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஸ்டாலின் தான் அங்கே எல்லாம். பேசுனது உதயநிதி. ஆனா இப்போ துணை முதலமைச்சர் ஆன பிறகு மீண்டும் அதை கையில் எடுக்கிறதுன்றது அந்த ஊர்ல லாபம், இங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு லாபம். இந்த வாரிசு அரசியல்னு சொல்றது மக்கள்கிட்ட ஏதாவது தாக்கத்தை, ஒரு பாதிப்பை அப்படியெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. நீங்க திமுகவின் தன்மை என்ன? மு.க. ஸ்டாலின் யாரு? கலைஞருக்கு வாரிசு தானே. அப்போ ஸ்டாலினுக்கு மாற்றான ஒரு கருத்தை சொல்வதுக்கோ யார் இருக்கா? இப்போ வெளியிலிருந்து பேசுற இந்த பேச்சுக்கெல்லாம் எந்த பயனும் அளிக்காதா? பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறாரு. அதற்கு 1-to-1 கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதிமுக கூட்டணி 23, என்டிஏ கூட்டணி 18, ஜம்பிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய சீமான் 8, இந்த பல நிரூபிச்ச 3 வரும் ஒன்று சேர்ந்தா பாஜக, அதிமுக, சீமான் 3 பேர் ஒன்று சேர்ந்தா திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கவங்கள தோக்கடிக்கலாம். லாஜிக்கான பொருந்த மாட்டேங்குதே சார். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானது அது அரசியல் தளத்துல கடுமையான விமர்சனங்களை கொண்டு வந்திருந்தாலும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த புதிய அமைச்சரவை நடந்த சம்பவத்தை பார்த்தா அது உண்மையா இருக்கலாம். ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி, செந்தில் பாலாஜி தனக்கு லாபம்னு நினைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு ஒரு நெருக்கடி. ஆந்திர துணை முதலமைச்சர் சனாதனம் குறித்தெல்லாம் பேசுறது சரியில்லைங்கிற துணியில், அதுவும் திருப்பதியில் நடந்த கூட்டத்தில் வெளிப்படையாக தமிழ்லேயே நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருவர்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு நேரடியாக இல்லாமல் பெயரை குறிப்பிடாமல் ஆனால் அவரை தான் சொல்லியிருந்தார். அதற்கு உதயநிதி ஸ்டாலினும் வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த பொசிஷனுக்கு வந்ததையும். இந்த மோதல் தான் தமிழ்நாடு அரசியல். திராவிடம் என்றால் அது திமுக கழகம், சனாதனம் என்றால் அது பாஜக திமுக மோதல் தான் தமிழ்நாடு அரசியல். இதை செட் பண்ணதில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரும் பங்கு உண்டு. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன எதிர்ப்பு வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. எஸ், சனாதனம்ங்கிறது தமிழ்நாட்டு கான்செப்டில் புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி, மக்கள் ஆல் இண்டியா கான்செப்டில் புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி, தெலுங்கானாவில் புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி. ஸோ இதை நம்ம சனாதானம் என்றால் என்ன, அது எந்த டிக்ஷனரியில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறதுல விளக்கம் கொடுக்கறது தமிழ்நாட்டுக்குள்ளே சிரமம். தெலுங்கானாவில் ஈஸி. அதை தெலுங்கானாவில் பவன் கல்யாணம் யாருமே கேட்கல, எல்லாருமே பவன் கல்யாண் பக்கம் நிற்கிறாங்க. ஏன் ஜெகன் ரெட்டியே நாம் இல்லையா வேறன்னு சொல்லி பவன் கல்யாண் கூட நிற்கிறாரு. அந்த சனாதான எதிர்ப்பை ஜெகனே எடுக்கலை. ஸோ இது தெலுங்கானா. தமிழ்நாடு வேற. இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் வேற மாதிரி புரிஞ்சிக்கப்படும். என்றாலும் இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கக்கூடிய மக்கள்லாம் திமுக வர்சஸ் பாஜக அப்படி வர்றதுக்கு உதயநிதியோட அந்த துணை முதலமைச்சர் ஆன உடனே இப்படி ஒன்று, அங்கிருந்து ஒரு துணை முதலமைச்சர் இப்படி எதிர்க்கிறது, கவுண்டர் அதுக்கு இங்கிருந்து கொடுக்க. அவரு ஆன் ஹிஸ் ஓன் வெயிட் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இவரு அட் த மெர்சி ஆஃப் ஹிஸ் ஃபாதர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். அதற்கு ஒரு ப்ளஸ் தான், அது வேற விஷயம். பட் ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஸ்டாலின் தான் அங்கே எல்லாம். அங்கே சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் விட்டாருன்னா, ரெட்டி கூட பவன் கல்யாணம் சேர்ந்துட்டாருன்னா நாயுடு காலி ஆகிடுவாருங்கிற அச்சம் நாயுடுக்கு இருக்குது. அதனால தான் சீஃப் மினிஸ்டருக்கும் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும் சேம் டைப் சேர் போடணும்னு நாயுடு சொல்கிறாருன்னா, பவன் கல்யாண் அங்கே டிசைடிங் ஃபேக்டர் ஆகிருக்காருன்னா, இந்த மிலிட்டன் தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டியான காப்பு கம்யூனிட்டி, தொப்பூர் காப்பு, முன்னூறு காப்பு, அதில் வந்தவங்க தான் செட்டி பலிஜா, லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டி, நியூமரிக்கலி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திரா, தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி, வங்காவட்டி ரங்கராவுன்னு ஒரு எம்எல்ஏ, தேவநேனி நெஹ்ருன்னு ஒரு மந்திரி அதிகார பலத்தை கொண்டு கொலை பண்ணதுக்கு அங்கே ஒன்றுபட்ட ஆந்திராவில் ஏற்பட்ட கலவரத்தை
என்டிஆராலே அடக்க முடியல. மந்திரியையும் டிஜிபியையும் ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் கடுமையாக வீரமாக போராடின ஒரு சமுதாயம் காபு சமுதாயம். அந்த சமுதாயம் ரெட்டி அரசியலுக்கும் நாயுடு அரசியலுக்கும் கம்மா அரசியலுக்கும் ரெட்டி அரசியலுக்கும் இடையில டிசைடிங்காக இருக்கிறாங்க. ஸோ அவர் துணை முதல்வர்னா அவர் ஆன் ஹிஸ் ஓன் வெயிட் டெப்டி சீஃப் மினிஸ்டர். உதயநிதி ஸ்டாலின் அட் த மெர்சி ஆஃப் எம்கே ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர். பட் எம்கே ஸ்டாலினுக்கு அவர் ப்ளஸ் தான், அதை நான் மறக்க வரல. என்ன சார் இப்போ பவன் கல்யாண் அங்கே பேசுறதுல என்ன இங்கே தாக்கம் ஏற்பட போகுது, உதயநிதி இங்கே கவுண்டர் கொடுக்குறது? ஏன்னா ரெண்டு மாநிலங்களில் நடக்கக்கூடிய அரசியல், ஆனால் அவங்களுக்கு இடையிலான ஒரு பேச்சு அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் திராவிடம், பெரியார், சமூக நீதி, இது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இதுக்கெல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம், எடப்பாடி இல்லைங்கிறத ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வேல்யூ அடிஷனாக இருக்கிறாரு. ஸோ திராவிடத்தின் முகமா உதயநிதி ஸ்டாலின் தான் நிற்கிறாங்க. ஒரு இது அங்கே நிற்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்து தர்மத்தை குறை சொல்கிறது, கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி போகக்கூடியவங்க இந்த பிரச்சனைகள்னா மௌனம் காக்கிறது, இந்துக்களை அவமானப்படுத்துறது, இதெல்லாம் தமிழ் மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்க்கிறதுல பாஜக முன்னிலை வகிக்குது. ஸோ இந்த இஷ்யூக்கும் அந்த இஷ்யூக்கும் ஒரு போலரைசேஷன் சொல்லும்போது அல்லது ஒரு போட்டின்னு சொல்லும்போது அது பாஜகவுக்கும் கெயின், திமுகவுக்கும் கெயின் தான். எப்பயோ பேசுனது உதயநிதி, ஆனால் இப்போ துணை முதலமைச்சரான பிறகு மீண்டும் அதை கையில் எடுக்கிறதுன்றது அந்த ஊரில் லாபம். எந்த ஊரில்? தெலுங்கானாவில், ஆந்திராவில் அவங்களுக்கு லாபம், இங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு லாபம், பிஜேபிக்கும் ஒரு சின்ன லாபம் தான். ஸோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறதுல சில சர்ச்சைகள் இருக்குது, சிலர் கொஞ்சம் எதிர்க்கலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அட் த மெர்சி ஆஃப் ஸ்டாலின் நான் சொல்லும்போதே ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே, ஹீ இஸ் காலிங் த ஷாட்ஸ். ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு சொல்லும்போது அவர் இளைஞரணி தலைவர், அவருக்கு மகன், அதுவும் எம்எல்ஏ ஆகிட்டார், மக்கள் அங்கீகாரம் பெற்றுட்டார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணார், மந்திரி ஆனார், டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார். அந்த கட்சியில் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. வாட் எல்ஸ் நீடட்? வெளியில இருந்து சார் மற்றவங்கலாம் எதிர்க்கிறாங்களே, வெளியில இருந்து எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்குது. மற்றவங்க உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல்ன்ற டேர்ம் திருப்பி கொண்டு வராங்க. டெப்டி சீஃப் மினிஸ்டர் போடலன்னா ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்குறாரு, தேனும்பாலும் ஓடுன்னா சொல்ல போறாங்க. இல்லை, வாரிசு அரசியல்னு சொல்றது மக்கள்கிட்ட ஏதாவது தாக்கத்தை, ஒரு பாதிப்பை அப்படியெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. வாரிசு அரசியல்ங்கிற தாக்கத்தை வந்து அகிலேஷ் யாதவுக்கு சொன்னால் யாதவர் ஆதிக்கம்னு தாக்கம் வரும், தேஜஸ்வி யாதவுக்கு சொன்னால் யாதவர் ஆதிக்கம்னு தாக்கம் வரும், சுப்ரியா சுலேக்கு சொன்னால் மராத்தா ஆதிக்கம்னு தாக்கம் வரும். இங்கே இசைவேளாளர் சமுதாயம், எதிர்ப்போட்டு இல்லாத சமுதாயம். வாரிசு அரசுன்னு சொன்னாலும் அது ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு வராது. மேலும் ஸ்டாலினே நீண்ட நாளும் அரசியல் பயணம் பண்ணினாலும் எமர்ஜென்சியிலிருந்தே அவர் எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வரின் மகன் என்பதால் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர் என்றாலும் அவரும் கலைஞருக்கு மகனாட்டு வைகோ, டி ராஜேந்தர், இன்னொரு மகன் அழகிரி, பலர் எல்லாம் இது பண்ணி அவர் வந்ததே ஒற்றை தலைமையாக அவர் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு அங்கே இதில் என்னத்தை பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் திமுகவின் தன்மை என்ன? முக ஸ்டாலின் யாரு? கலைஞருக்கு வாரிசு தானே. அப்போ கலைஞர் வந்து அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் கூட ஒரு மோதல் நடத்தி எம்ஜிஆர் ஆயத்தனார் எம்ஜிஆர் ஆதரவில் சீஃப் மினிஸ்டர் ஆகி, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் போய், அதுக்கு பிறகு நெடுஞ்செழியன், அப்புறம் நிறைய பேர் கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி கடைசி வர பவர் பொலிட்டிக்ஸில் வீரபாண்டி ஆரம்பத்தை பார்த்து கட்சியை விட்டு போயிடாதப்பான்னு எல்லாம் சொல்லக்கூடிய லெவலில் தான் இருந்தார். வீரபாண்டி ஆரம்பமும் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு பிறகு அது ஸ்டாலின் கட்சி தானே. அப்போ ஸ்டாலினுக்கு கேள்வி கேட்கறதுக்கோ ஸ்டாலினுக்கு மாற்றான ஒரு கருத்தை சொல்வதுக்கோ யார் இருக்கா? பொதுக்குழு, செயற்குழு, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக அந்த கட்சியில் நம்ம கலைஞர் காலத்தில் வீரபாண்டியார், மதுராந்தகத்தார், செஞ்சியார்லாம் வன்னியர் தலைவர்கள், லோக்கலாக பவர்ஃபுல்லாக உள்ள வன்னியர் லீடர்கள் பலரும் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்க யார் இருக்கா? ஸோ அது ஸ்டாலினுக்கு பார்ட்டின்னு சொல்லும்போது ஸ்டாலின் தனக்கு எது லாபம், எது நஷ்டம், தனக்கு இதனால லாபம் வருமா நஷ்டம் வருமா, எந்த நேரத்தில் செய்யறதுன்னு பார்த்து செய்வார். அதுதானே இங்கே யதார்த்த உண்மை. அப்போ வெளியிலிருந்து பேசுகிற இந்த பேச்சுக்கெல்லாம் எந்த பயனும் அளிக்காதா? வெளியிலேருந்து பேசுகிறவங்க ஈரோடு கிழக்கிலே கடும் போட்டிம்பாங்க, அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? விக்கிரவாண்டியில் கடும் போட்டிம்பாங்க. நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டாலே ஓட்டெல்லாம் திமுக விட்டு மாறிடும்பாங்க. அவங்கள வச்சு நாம என்ன செய்ய முடியும்? பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறாரு. அதற்கு 1-to-1 கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதிமுக கூட்டணி 23, என்டிஏ கூட்டணி 18, ஜம்பிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய சீமான் 8, இந்த பலம் நிரூபித்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா பாஜக, அதிமுக, சீமான் 3 பேர் ஒன்று சேர்ந்தா திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கவங்கள தோக்கடிக்கலாம். இதுதான் யதார்த்தம், உண்மை. லாஜிக்கான பொருந்த மாட்டேங்குதே சார். சீமான் பாஜகவும் எப்படி, பாஜகவும் அதிமுகவும் எப்படி? ஏன்னா சுதந்திராவும் எல்லாம் எதிரெதிர் திசைக்கு போயிட்டாங்கல்ல. சுதந்திராவும் திமுகவும் எப்படி, கம்யூனிஸ்டும் சுதந்திராவும் எப்படி?
ஒரு நெசிட்டின்னு வரும்போது செய்வாங்க. தேவை தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணியாக அமையுது. அப்படி இருக்கும்போது அந்த தேவை எப்போ வருதோ அப்போ வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிடலாம். காமராஜ் ஏசிசி பிரசிடெண்ட்டாக இருந்து 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திண்டுக்கல் சுந்தரம் பிள்ளை நேரு வாரிசு தான் காமராஜர்னு பாட்டு போட்ட காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காமராஜரை தோக்கடிக்கலையா? ஸோ ஸ்டாலின் ஆனால் தோற்கடிக்கணும்னா இந்த பக்கத்தில் பாஜக, சீமான், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்று சேரணும். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். அன்னைக்கு காமராஜ் வந்து 46% வாக்கு பலத்தில் இருந்தார். விஜய் சார் இதில் விஜய் பலன் நிரூபிக்காதவர். அஜித் வந்தாலும் அவர் பலன் நிரூபிக்காதவர் தான். சிவகார்த்திகேயன் வந்தாலும் பலன் நிரூபிக்காதவர். அவங்கெல்லாம் எப்போ சார் வரேன்னாங்க? சரி, இப்போ அவங்கெல்லாம் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணல, இவர் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அவர் பலன் நிரூபிக்காதவர். அவர் 26 பலன் நிரூபித்தா அவரை பாராட்டலாம். அல்லது அவர் இவர் பவன் கல்யாண் மாதிரி ஒரு பிரச்சார பீரங்கியா 19 பவன் கல்யாண் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 24 ப்ரூவ் பண்ணிக்கிட்டு 14 பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 19 ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம். விஜயும் ஒரு வாக்கு சதவீதம் பவன் கல்யாண் மாதிரி 7% ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. நான் விஜய் இதில் சேர்த்துருப்பேன். ஸோ இப்போ வாக்கு நிரூபித்த சீமான சேர்க்கும் போது வாக்கு நிரூபிக்காத விஜயை சேர்க்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த கணக்கை சொல்கிறோம். மற்றபடி இதில் வேற 100% உண்மையாக சொல்கிறோம். புரியுது சார். ஆனால் வாரிசு அரசியல்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கே எடுபடலை, மக்கள் தீர்ப்பளிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சு முதல் தேர்தலே வந்து நிற்கிறாரு, அமைச்சராகிறாரு. அதன் பிறகு தான் துணை முதலமைச்சர். வாரிசு அரசியல்ன்றது இங்கே பெருசாக எடுபடலைன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த டேர்மை இன்னும் வேற எதுவும் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாளர் வரணும்னா கனிமொழி வரலாம். அவங்க வந்து டெல்லி அரசியல்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த கட்சிக்குள்ள யாரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓகே யாரும் சொல்லாத போது அந்த ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு யாருமே போட்டியில்லை. அவரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி. அது உதயநிதி ஸ்டாலின் பார்ட்டிக்கு வரலாம். மற்றபடி அந்த கட்சிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் பிளஸ் கட்சிக்குள்ளேயே போட்டி இருந்தா இருக்கலாம், வரலாம், அது எதிர்காலத்தில் வரலாம். மற்றபடி உதயநிதி ஸ்டாலின் அந்த கட்சிக்கு பிளஸ் தான். இசைவேளாளர் சமுதாயம் எதிர்ப்போட்டு கிடையாது. திரைக்கலைஞர் நல்லா பண்ணுறாரு, நல்ல பிரச்சார வலிமை இருக்குது. 3-4 தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் விக்ரவாண்டியில் கூட கமல்ஹாசன் கனிமொழி பிரச்சாரம் பண்ணலை, உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை மற்ற கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டாங்க. எல்லா வகையிலும் அவர் ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷன் ப்ளஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ துணை முதலமைச்சர் ஆனதில் ஒரு அதிருப்தி வரும், நிறைய கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கும், ப்ளஸ் வெளியிலையும் மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருப்பாங்கன்னு பாஜக அதிமுக தரப்புல இருந்தெல்லாம் வைக்கப்படக்கூடிய பிரச்சாரங்கிறது. நீங்கள் ஸ்டாலினே வாரிசு சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு ஆன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அதை போட்டு வாரிசு அரசியல் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது நீர்த்து போன ஒரு ஓட்டிஸே பலனடிக்காத ஒரு டெட் இஷ்யூவை போட்டு பேசி என்ன பிரயோஜனம்? டெட் இஷ்யூ அது. ஓகே, ஸ்டாலின் மேட்டர்ல அது டெட் இஷ்யூ ஆயிட்டு. ஸ்டாலின் வைகோ பிரிஞ்சு போகும்போது அது டெட் இஷ்யூ ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த இஷ்யூவே 2 வாரிசுக்குள்ள போட்டின்னு ஆகிப்போச்சு. அழகிரிக்கும் முக ஸ்டாலினுக்கும் முன்ன அதில் அழகிரி ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கலைஞர் அவர் அவுட் ஆயிட்டாரு. அப்போ அந்த வாரிசு அரசியல் அந்த இதெல்லாம் வந்து நீர்த்து போன செத்து போன ஒரு இஷ்யூ. ஸ்டாலினை அதை தோக்கடிச்சிட்டாரு. அந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை என்டர்டெயின் பண்ணும்போது அவருக்கு கட்சி அவர் என்டர்டெயின் பண்ணுறாரு. கட்சிக்குள்ளே யாரும் அதை எதிர்த்து குரல் எழுப்பல. ஸோ மேட்ரு ஓவர். 4 அமைச்சர்கள், புதிய அமைச்சர்கள், அதில் 2 பேர் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே இருந்தவங்க, 2 புதியவர்கள். ஸோ அது உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த துணை முதலமைச்சர் அறிவிப்போடு சேர்த்து அதுவும் வருது. அது பல ரீசன்களில் 4 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சராயிருக்காங்க. கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை கிடச்சிருக்குது. தேவேந்திர குல வேளாளர் ஒருத்தருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் கிடச்சிருக்குது. இது தலித் இஷ்யூஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. நானே பேசுகிறேண்ணே, தலித் இஷ்யூஸை ரொம்ப பெரிய அளவில் பேசுகிறேண்ணே. அரசியல் கட்சியாக 8% எடுத்த நாம் தமிழர் ஸ்டாலினும் எடப்பாடியும் அருந்ததியருக்கு ஆதரவாக போயிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் நான் தான் இருக்கிறேன்னு அவர் தேவேந்திர குல வேளாளர் பறையர் தமிழர்கள் அவர்களுக்கு பாதிப்புன்னு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு இஷ்யூவை எடுத்து அவர் ரேக்கப் பண்ணுறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர் பறையர் சமூகத்துக்கு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற சொல்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூ ரேக்கப் ஆகி வரும்போது ஸ்டாலின் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அது நல்ல விஷயம், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஸோ அது ஒரு சமூக நீதியில் ஒரு முக்கியமான மைல்கல். இது வரைக்கும் 4 அமைச்சர்கள்லாம் பட்டியல் சமூகத்திலேருந்து இருந்ததில்லை. நாங்கள் அதை கொண்டு வரோன்னு வைக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது மக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக பட்டியல் மக்கள்கிட்ட நல்ல எதிரொலிக்கும். கண்டிப்பாக அரசியல் அதிகாரம் தான் முக்கியம். அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய மக்கள் நமக்கு கூடுதல் அதிகாரம் இப்போவே கிடைக்குதுங்கிறத அவங்க பார்க்கும்போது வந்து தே வில் பி ஹாப்பி.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் ராமதாஸும் கூட நான் இதை அட்ரஸ் பண்ணியிருந்தேன், இப்படி வந்து வன்னியர்களுக்கும் பட்டியல் சமூக பிரிவுக்கும் ரொம்ப போதாமை இருக்குது அமைச்சரவையில் அப்படின்னு நான் பேசினதுக்கு பிறகு இப்போ ஒரு அமைச்சர் வன்னியருக்கும் ஒரு அமைச்சர் பட்டியல் சமூகத்திலிருந்தும் கொடுக்குறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னும் கூடுதலாக கொடுக்கணுன்ற ஒரு அறிக்கையை வெளியே ராமதாஸ் சொல்கிறது உண்மைதான். ஆனால் டு பி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் கான்சியஸ் வன்னியர் அமைச்சரை கூட கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு. வன்னியர்களின் பெருந்தலைவராக அவர் ஆயிட்டாருங்கனால தான் கொடுத்தாங்க. பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது 100% டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் நாம் தமிழர் சீமானுக்காக தான். சீமான் அதை கிளைம் பண்ணிட்டாரு. பறையர்களும் தேவேந்திரர்களும் என்னை நோக்கி வருகிறார்கள்ங்கிற வார்த்தையை அவரால் தான் சொல்ல முடியும். டாக்டர் ராமதாஸ் பறையர்கள் என்ன நோக்கி வருகிறாங்க வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையிலே அது இருக்காது. சீமான் அதை வெளிப்படையாட்டே சொல்கிறாரு. காரணம் ரெட்ராஸ்பெக்டிவ் ரெட்ரோ அனாலிசிஸு பூத் வைஸ் அனாலிசிஸில் திமுக தலைமைக்கே தெரியும். வட தமிழகத்தில் சீமானுக்கு வந்து ஒரு 10 ஓட்டு பறையர் சமூக ஓட்டு விழுந்துன்னா ஒரு ஓட்டு தான் வன்னியர் சமூக ஓட்டு உழுது. மற்ற இதர உடையார், செங்குந்தர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் வாக்கு ஒரு 5-6 உழுதுன்னு சொல்லும்போது அவங்க பறையர் சமூகம் வந்து சீமானை எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆஸ்பிரேஷன் சீமான் மேலே இருக்குது. அப்போது அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எடப்பாடி எப்படி ஜெயலலிதா எதிர்த்ததை ஆதரிக்கலான்னு கேட்குறாரு. கொடுத்தது கலைஞர். கொடுத்த கலைஞருக்கு தான் திமுகவுக்கு தான் லாபம் கிடைக்கும். என்றாலும் எடப்பாடி அதில் கொங்கு மண்டலனால ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறி தனக்கும் ஏதாவது பங்கு கிடைக்கணும்னு அவருக்கு அட்வொகேட்ஸ் எல்லாம் போராடினதாட்டும் அதுக்கு அவரை வாழ்த்துறாங்க, மாலை அணிவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கை 8 ஓட்டு சீமானு கிடைக்குதுன்னா ஆவரேஜாக தேவேந்திரகுல வேளாளர்கள் 20 போடுறாங்க. 8 ஓட்டு ஆவரேஜாக சீமானு கிடைக்குதுன்னா பறையர்கள் 15 to 20 போடுறாங்க பகுதிக்கு தக்கன. ஸோ அந்த இடத்துக்குள்ள சீமான் மீண்டும் இந்த இஷ்யூவும் கையில் எடுத்து போகும்போது இதில் சீமான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த வாக்கு சீமான் பக்கம் போகக்கூடாதுங்கள ஸ்டாலின் ரொம்ப அலர்ட்டாக தான் பண்ணுறாரு. கலைஞர் மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து முக்குலத்தோருக்கு எதிராக ஓசி ஓட்டா போடுவாங்கன்னு நினச்சி கடைசியில் 2016 ஜெயலலிதா புத்திசாலித்தனமாக ஒரு சதவீத வாக்கில் தட்டி தூக்கிட்டு போயிட்டாப்புல. இவர் வந்து குய் வைவா இல்லாமல் கடந்த காலத்தின் கைதியானன்னு 1% வாக்கில் ஏமாந்தார். அவரோட ஏமாற்றங்கள், அவர் பண்ணிய தவறுகள் எல்லாத்தையுமே பார்த்து சீமானுன்னு நம்ம அதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட முடியாது. ஒருத்தர் 1.1 8.2 வந்திருக்கிறாருன்னா அவருக்கு வந்து வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்கள், பறையர், தேவேந்திர போன்ற சமூகங்கள்லாம் அவருக்கு ஆதரவளிக்கிறாங்க. இன்றைக்கி திருப்பூர் குமரன் நினைவு நாளில் திருப்பூர் குமரன் மணிமண்டபத்தை திமுக அரசு டாட்ஜ் பண்ணுறாங்க, ஏன் பண்ணலன்னெல்லாம் கேட்குறாருன்னு சொன்னால் சீமான் என்ன சொல்கிறாரோ அதை வெளிப்படையாக அதற்கு பதில் சொல்லக்கூடாது. பட் அவர் செய்கைக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணுங்கிறதுல தமிழக முதல்வர் வந்து தெளிவாக இருக்கிறாரு. மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் கான்சியஸ் சீமான் அரசியலுக்காக தான் தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் கேட்டிருக்கிறாரு, திருமாவளவன், ஆதவ் அர்ஜுனாலாம் அதில் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் மறுக்க வரல. நானே எக்கச்சக்கமாக பேசியிருக்கேன். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், தாழ கடப்பாறை இந்த தற்காப்பதே தர்மம்னு பறையர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் வட தமிழகத்தில்னு 52, 57, 62 மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 77, 80, 84 இப்போ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு 2019, 21, 24 அந்த இஷ்யூவை எவ்வளோ ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கும் அது வெற்றியாக கூட நான் கிளைம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கு அது நியாயம் இருக்குது. நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் அது செய்த ஒரு விஷயந்தான். பட் அரசியல் ரீதியாக அது வந்து சீமானை எதிர்கொள்வதற்கு மு.க. ஸ்டாலின் பண்ணதான் 100% இதுதான் உண்மை. பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சர் அது ஏன்னு பார்க்க, அது எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. 10.5% கொடுத்ததுனால சேலம், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த நாமக்கல் இந்த பகுதியில் திமுகவோட பெரிய கட்சியாட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் நிமிர்ந்து நிற்கிறாரு. வன்னியர்கள் இந்த அளவுக்கு எந்த ஒரு தலைவரையும் ஆதரிச்சதில்லை. சுமார் 65% வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க. அவரோட சொந்த ஜாதியான கொங்கு வேளாளர்களே 45% தான் ஆதரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சேலம், தருமபுரி பெல்ட்டுக்குள்ளே பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை கொடுக்கறது மஸ்ட்டுங்கிற லெவலில் வருது. மீண்டும் யதார்த்த உண்மையை சொல்கிறேன், டாக்டர் ஐயாவுக்காக அது கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வன்னியர்கள் போனதுனால தான் அது கொடுத்துருக்காரு மு.க. ஸ்டாலின். காரணம் 10 மாம்பழத்தில் 9 மாம்பழத்தை ரெட்டையில் 3ஆக தள்ளிட்டு விழுப்புரம், சிதம்பரம் போன்ற இடங்கள்லாம் வன்னியர்கள் வந்து திருமாவளவனை தோற்கடிக்க ரெட்டையிலையால் தான் முடியும்னு டாக்டர் ஐயாவை டெசர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க திருமாவளவனுக்கு எதிராக, ரவிக்குமாருக்கு எதிராக ரெட்டைலைக்கு தான் வாக்களித்தாங்க. இது துல்லியமாக நான் எப்படி பூத் வைஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி தமிழக முதல்வருக்கு மைக்ரோவாக ரொம்ப துல்லியமாக தெளிவாக தெரியும். ஸோ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வன்னியர்கள் போவதும், வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆனதும்,
அதை எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்ணி கொஞ்சமாவது அந்த வாக்கு எடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை நாம் பலமுறை நான் தொடர்ந்து ஏற்கனவே இந்த அடிப்படையில் நியமிக்கப்படுவாருங்கிறதை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு பக்கம் சார், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானது அது அரசியல் தளத்தில் கடுமையான விமர்சனங்களை கொண்டு வந்திருந்தாலும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஷஃபிலையே, இந்த புதிய அமைச்சரவை சேர்ப்பு மாற்றம், இதைக்கெல்லாம் துணை முதலமைச்சர் அறிவிப்பு கூட செந்தில் பாலாஜிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னெல்லாம் ஒரு வாதம் வைக்கப்பட்டு இருந்துச்சு. அது அப்படியே நீங்களும் நடந்த சம்பவத்தை பார்த்தா அது உண்மையாக இருக்கலாம். தென் ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி, செந்தில் பாலாஜி தனக்கு லாபம்னு நினைக்கிறாரு. ஒரு சைடில் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை வச்சு வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடியை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு சைடு பார்த்தாலும், என்டையர் கொங்கு பெல்ட்டில் கொங்கு வேளாளர்கள் இதர ஜாதிகளெல்லாம் ஒன்றிணைத்து திமுகவுக்கு பலன் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசராட்டு செந்தில் பாலாஜியை பார்க்குறாரு. விமர்சனங்கள் பலர் ஆயிரம் வைக்கலாம். பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் செந்தில் பாலாஜி மீன்ஸ் பிஸ்னஸ்ங்கிற அளவுக்கு அவர் ஒரு தேர்தலை எடுத்தாருன்னா அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறாரு. அமைப்பு பணிகளில் அவர் நம்பர் 1ங்கிற இடத்துல இருக்கிறாரு. அதை அவர் ஸ்டாலினுக்காக ப்ரூவ் பண்ணிட்டார். கரூர் டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையும் ஜெயித்ததுனாலும் சரி, பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிஸ்னஸ்ன்னு எம்ஆர் விஜயபாஸ்கரை எடுத்து ஜெயித்ததுனாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலில் சாதித்து காட்டினாலும் சரி, ஈரோடு கிழக்கில் சாதித்து காட்டினாலும் சரி, அங்கே உள்ள திமுகவினரை வந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவரை ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த கொங்கு மண்டலத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் கொங்கு மண்டலத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்கள் ஞானாலய வள்ளலர் கோட்டர் எங்கள் அடிகளாரை பார்க்க போகும்போது கோயம்புத்தூரில் வந்து போஸ்டர்களில் சுவர் எழுத்துக்களில் அது தெள்ள தெளிவாக நாங்கள் களத்திலே பார்த்தோம். ஸோ ஸ்டாலின் தரப்பு தங்களுக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக செந்தில் பாலாஜியை கருதுறாங்க. அவங்க முடிவு அதுக்கு தக்கன அவங்க முடிவு எடுத்துட்டு போறாங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.